வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே அடீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவன ரோஜா பூக்கள். இது எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் பூத்தது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு எல்லாத்துக்குமே ஐடிலாம் தெரியாது. அதனால தான் இதில் ஐடி நான் போடலை. ரோஜா பூக்கள்னால் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். அதில் ஒரு மைல்டு வாசனையும் இருக்கும். ஆனால் இந்த பாலைவன ரோஜாக்களுக்கு வாசனை கிடையாது. ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பூக்களுமே ரொம்ப நாள் உதிராது. நம்ம நார்மல் ரோஜா செடிகளுக்கு நிறைய கேர் கொடுக்கணும். என்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அது நம்மளை மாதிரி நான் இருக்கிற பிளேஸில் நல்லா ஹாட் பிளேஸ். இதிலெல்லாம் அந்த ரோஜா செடிகளை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஆனால் இந்த அடீனியம் செடியை பொறுத்த மட்டும் ஹாட் கிளைமேட்ல ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அதிகப்படியான மெனக்கெடல் எதுவுமே வேண்டாம். நல்ல ஒரு பாட்டிங் மிக்சர் கொடுத்துட்டு நல்ல வெயில் கிடைக்கிற இடத்துல ஓரளவு அதுக்கு போதுமான அளவு தண்ணி கொடுத்து வளர்க்கும் போது அதுக்கு ஏற்ற உரங்களுமே 15 நாளைக்கு ஒரு தடவை நல்ல ஒரு ஆர்கானிக் உரமாக கொடுத்து வளர்க்கும் போது இந்த பூச்செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா வளருது. அதுவும் நம்ம ஹாட் கிளைமேட்டுக்கு ஏற்ற பூ இந்த பாலைவன ரோஜா பூ. இந்த பாலைவன ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் அதிகமாக வேண்டான்னு சொன்னேன் இல்லையா? தண்ணீர் ஊற்றணும். நம்ம சப்போஸ் இப்போ வெளியூர் போகிறோம் 2-3 நாள் ஊற்றலை அப்படின்னா கூட லேஸில் இந்த செடிகள் வாடாது. வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய பூக்கள் தான் இந்த பாலைவன ரோஜா பூக்கள். தண்ணீர் மட்டும் ரொம்ப கவனமாக ஊற்றணும். டெய்லி நல்ல செடி வளரணும் அப்படின்றதுக்காக குளிர ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. நல்ல பாட்டிங் மிக்சராக இருந்ததுன்னா ஒன்றும் செய்யாது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் செம்மண் கலவையெல்லாம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வேரில் மண் பிடிச்சி ஈரம் பிடிச்சிட்டே இருக்கும்போது ஈஸியாக அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக்சர் ரொம்ப ரொம்ப கரெக்டாக போடணும். ஆட்டு எரு இல்லைன்னா மாட்டு எரு 15 நாளைக்கு ஒருக்க கொடுத்தாலே போதுமானது. அதே சமயம் நோய் தாக்குதல் இந்த செடிகளுக்கு அவ்வளவு எளிதில் வர்றதில்லை. வேர் அழுகல் பிரச்சனை தான் வரும். ஏன்னா அது தண்ணி தேங்கி இருக்கிறதுனால. அதுக்கு நம்ம சாஃப் பஞ்சிசைடு பவுடர் இருக்குது பார்த்தீங்களா? அது 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து வேர் பகுதியில் 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லைனா மாதம் ஒரு தடவையோ கூட ஊற்றி விடலாம். வெயில் காலங்களில் அவ்வளோவா தேவை இருக்காது. மழை டைமில் நம்ம இந்த பஞ்சிசைடு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இந்த செடிகளில் விதைகள் வைக்கும். நாட்டு செடிகள்லாம் அதிகமாக விதை வைக்கும். இந்த ஹைப்ரிட் வெரைட்டி ஒட்டு ரக வெரைட்டியில் விதைகள் அடிக்கடி வைக்கிறது இல்லை. அதனால் நம்ம இந்த செடிகளை விதைகள் மூலமாகவும் வளர வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் மூலமாகவே நம்ம இந்த செடிகளை உருவாக்கலாம். சிங்கிள் பெட்டல் செடியிலே மல்டி பெட்டல் செடி ஒட்டு ரகம் மூலமாக ஈஸியாக வளர வைக்கலாம். அதை கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு செடியிலேயே பல செடிகளில் இருந்து எடுத்து அந்த கட்டிங்ஸ் வச்சு கிராஃப்டிங் ஒரே செடியிலே பல கலரில் பூக்க வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடிகளை அலங்கார செடிகளாக தான் வளர்க்குறோம். வீட்டுக்கு முன்னாடி சைடில் என்ட்ரன்ஸில் எங்கே வேணால் வச்சு வளர்க்கலாம். தோட்டத்துலேயுமே வச்சு வளர்க்கும்போது தேனீக்களையுமே அதிக அளவில் இருக்கும். இதோடைய நிறங்கள் அந்த மாதிரி. ரோஜா பூக்கள் மாதிரியே இதுலேயுமே சிங்கிள் பெட்டல் மல்டி பெட்டல்னு பல கலர்களில் வருது. அதே மாதிரி வெரைட்டிஸ்மே நிறைய இருக்குது. நார்மல் வெரைட்டிஸ், அதாவது ஒபிசம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அராபிக்கம் சொல்லுவாங்க. அதில் நிறைய ஒரு தண்டிலிருந்து நிறைய பக்கக்கண்ணுகள் பூக்கள் கொத்து கொத்தாக பார்க்குறதுக்கே ஒரு குட்டி மரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த செடிகளை போன்சாயாக தொட்டிகளில் வச்சு வளர்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நம்மளே கட்டிங்ஸ், நீளமான கட்டிங்ஸ் எடுத்து இந்த ஜடை பின்னல் மாதிரி 2-3 செடிகள் 2-3 கட்டிங்ஸ் எடுத்து பின்னி ஒரே தொட்டியில் வச்சு ஜடை பின்னல் அடீனியம் கூட நம்மளே பண்ணலாம். நான் கூட அந்த மாதிரி 2-3 கட்டிங்ஸ் எடுத்து பின்னல் அடீனியம் நானே பண்ணி வச்சுருக்கிறேன். அதே சமயம் பூக்கள் பெருசாக பூக்கிற ரகமும் இருக்குது, மினியாக பூக்கிற ரகமும் இருக்குது. மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ தாய் மினியேச்சர் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப கலராக அட்ராக்டிவாக குட்டி குட்டி பூக்களோட சின்ன செடியாகவே இருக்கும். அதில் நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் வரும். அந்த மாதிரி ரகங்கள்லாம் கூட இப்போ வந்திருக்குது. இந்த பாலைவன ரோஜா செடிகளை நம்ம எங்கே வாங்கலாம்? இதை எந்த மாதிரி பாட்டிங் மிக்சரில் நடலாம்? புதுசாக நம்ம செடிகள் ஆன்லைனில் வாங்கி அதை எந்த மாதிரி கலவையில் நடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பற்றி இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நிறைய அடீனியம் செல்லர்ஸ் இருக்காங்க. அதில் ரிலையபிள் செல்லர்ஸாக பார்த்து வாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இப்போ அடீனியம் சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது அடீனியம் செல்லர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அட்ரஸ் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த அடீனியம் பூக்கள் வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.